ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதனால் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு போகாத மாதிரி ஏன் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? போகிற விஷயங்கள போயிட்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் இதுக்கு மேலே அவங்களுக்காக நான் இனிமேலாம் ஒரு சில விஷயங்களில் இதாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா. அப்படிலாம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதில் அவங்களுக்கு ஒரு சில இதில் சம்மதம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் அவங்க சம்மதப்படுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் யோசித்தது அப்படின்னோடனே, சரி விடுங்க, நம்ம அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பேசிக்கிட்டு இனிமேல் எது இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு இதனால் ஒரு சில விஷயங்கள் கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. கிடைக்கிறது கிடைக்கணும், கிடைக்கலன்னா அதை விட்டுட்டு வேலையை பாருங்கள். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா. நம்மளுக்கு இதுக்கு மேலே இந்த நேரத்தில் யாருக்காகவும் நம்ம பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. இதெல்லாம் சரியாக வராதுங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதுக்கு மேலே நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன். இதுக்கு மேலே நீங்களே இவங்கக்கிட்ட பேசி முடிவெடுத்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே முடிவெடுக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம முடிவெடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறப்ப நம்ம அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு ஒரு சில விஷயங்களில் சரியான பங்களிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அது மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதே அப்படின்னோடனே, ஆமாம்மா அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புரியறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது கம்மி தான். ஏன்னா நம்ம அவங்களுக்காக எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க அதுக்கான இதை நம்மளுக்கு எடுத்துக்கிறதுக்கான டைம்ங்கிறது இல்லைல்ல. அதுதான் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. குறை சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சரி ஓகே, நம்ம அடுத்தடுத்ததில் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணுற விஷயங்கள சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாத விஷயங்கள நம்ம அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. நம்மளால் இருக்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்தவங்களுக்காக நம்ம இது அதுன்னு சொல்லிட்டு செய்ய முடியாது. செய்கிற விஷயங்கள் செய்யலாம், செய்ய முடியாத விஷயங்கள நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் இது பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய இதுன்னு இருக்க முடியாதுல்ல. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. நம்மளுக்கு இதுக்கு மேலே அவங்களுக்கான ஒரு டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். டைம் இருந்தால் தான் எதா இருந்தாலும் நம்ம செய்ய முடியும், பண்ண முடியும். அதை விட்டுட்டு டைம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் செய்ய முடியாதுல்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. போக போக அவங்களா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சரிப்பா பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்னோடய முடிவை நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா என்ன சொன்னார்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்கள. ஆனால் அவங்களுக்காக அந்த டயத்தில் நம்மளால் எதையுமே இது பண்ண முடியாத மாதிரி இருக்கே அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் இப்போ பற்றி பேசி என்ன ஆகப்போகுது? பேசுகிறனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு இது தேவை அப்படிங்கிறப்போ நம்ம எடுத்துக்கணும், பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவையில்லைங்கிறப்போ நம்மளால இது பண்ண முடியாத மாதிரி தானே சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு